ஹாய்ங்க, வணக்கங்க. என்னடா சரக்கு அடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம்லாம் இல்லைங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலில் வந்து கிறிஸ்மஸ் கேக் மிக்ஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கான செட்டிங் தாங்க நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயின், ரம்மு, விஸ்கி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிளாஸில் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் என்னென்னு செட் பண்ணியிருக்கோன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸில் கேப்பு, க்ளவுஸு, ஏப்ரன் எல்லாம் ஹைஜீனிக்காக செட் பண்ணியிருந்தோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயின், ரம்மு, விஸ்கி இதெல்லாம் நான் ஆல்ரெடி செட் பண்ணலைங்க. அதில் லைனாக செட் பண்ணி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து நாங்கள் மார்ஜின்லேயே பண்ணியிருந்தோங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அதுவும் வந்து அங்கே வச்சுருந்தோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேக்கு மிக்சிங் உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேங்க அங்கே சென்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒயின் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சைடில் ஒயின் வந்து நல்லா லைனாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பக்கத்து கேக்கு மிக்சிங்க்கு ஒரு 20 ஃப்ரூட்ஸுக்கு மேலே நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே கலர்ஃபுல்லாக ஒயின், ரம்மு, விஸ்கி இதோடு சேர்த்துட்டு அதோட நேமோட நம்ம வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. கலருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒயின், ரம்மு, விஸ்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் சென்டரில் வந்து நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏன்னா கேக்கு மிக்சிங் வந்துட்டு அது நம்ம வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறது தானேங்க, அதனால் ஹாப்பியாக கொண்டாடுவோம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமோட சேர்ந்துட்டு நாங்கள் வந்துட்டு டிசைன் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா அப்புறம் ஸ்டெல்லிங் மூணார்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் வந்து நாங்கள் லைனாக வந்து எல்லாம் எங்கள் டீமோடு சேர்ந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. நேமெல்லாம் எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் கலர்ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் டீமோடு சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் கேக் மிக்சிங் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. அவங்களோட ஹாப்பியாக மிக்ஸ் பண்ண துவங்கியாச்சுங்க. அப்புறம் வந்து எங்கள் டீமோடு சேர்ந்துட்டு நாங்கள் எல்லாம் லைனாக வந்தோங்க. லைனாக வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அப்புறம் கேக் மிக்சிங் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்களோட டீமோட ஹெட்டு வந்துட்டு அதோட எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கேக்கு மிக்சிங் வந்து தொடங்குறதுக்காக ரெடி ஆகிட்டோங்க. அப்புறம் எங்கள் டீமில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு மிக்சிங்கில் எல்லாத்தையும் ஒயின், ரம்மு, விஸ்கி எல்லாம் ஊற்றிட்டு கெஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு எல்லாம் ஹாப்பியாக மிக்ஸ் பண்ணாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல ஸ்மெல்லுங்க. ஒயின், ரம்மு, விஸ்கி எல்லாம் வந்து நம்மள நிற்க முடியலைங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஒயின், ரம்மு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணணுங்க. அதனால் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணாதாங்க ஊறும் போது கரெக்டாக இருக்கும். அப்புறம் எங்கள் ரெசார்ட் மேனேஜர் வந்து வாழ்த்து சொன்னாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸு, மில்க் ஷேக்கு, ஆனியன் பக்கோடா, ஸ்ப்ரிங் ரோல், சமோசா எல்லாம் வச்சுருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.